ஸோ மூவிங் ஆன், நம்ம இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் நாலேஜ் எடுத்துக்கிறதுக்கு. ஒவ்வொரு பர்சன்கிட்டையும் ஒவ்வொரு ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் நாலேஜ் இருக்கும். அந்த நாலேஜை நம்ம வந்து கெயின் பண்ணிக்கிறதுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம். ஸோ நிறைய பேர்த்து ஒரு மைண்டில் வந்து இது என்ன ப்ராஜெக்ட் யூஸ்வலி கேட்டிருப்பீங்க. ஸோ இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு, எல்லாத்துலேயுமே ரெஃபர் தானே பண்ணுறோம், அட்மோஸ்ட் எம்எல்எம் தானே வருதுன்னுலாம் நீங்கள் நினைக்கலாம். பட் இதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. நம்ம எந்த வேலை கரெக்டாக போகிறோம், ஆர்கானிக்காக போயிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ அதுக்கான எல்லா ஒரு டிஃப்ரென்ஸையும் சொல்லிடுறேன், இதுக்கான அர்த்தத்தையும் நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இன்னைக்கு இந்த சிஸ்டம் இந்த பிளாட்ஃபார்ம்ல பார்க்கறது எல்லாமே டீசென்ட்ரலைஸ்ட் வேலட். ஒரு தனிநபரால நம்மளோட சிஸ்டம் அஃபெக்ட் ஆகாத மாதிரி இருக்கிற ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல தான் நம்ம இருக்கோம் இன்னைக்கு. இங்க வந்து ஒரு கம்பெனி கிடையாது, ஒரு ஆர்கனைசேஷன் கிடையாது, ஒரு தனிநபர் கண்ட்ரோல் எடுத்துக்க முடியாது. எவ்ரி திங் இஸ் பை த பீப்புள். நம்ம எல்லாருமே சேர்ந்து டுகெதரா கைகோர்த்து நின்று ஒரு ப்ராஜெக்ட் பண்றது தான். ஒருத்தர் இதுல இருந்து விலகினாலும் இது வந்து ஒரு பாதிப்பிற்கு ஆளாகாது. ஸோ எல்லாருமே நம்ம சேர்ந்து பண்ணும்போது ஒருத்தர்னால பாதிக்கப்படக்கூடாதுல, அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல தான் பண்ணியிருக்காங்க டீசென்ட்ரலைஸ்டா. ஸோ டீசென்ட்ரலைஸ்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சென்ட்ரலைஸ் டீசென்ட்ரலைஸ் ரெண்டு இருக்கு. சென்ட்ரலைஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சிங்கிள் என்டிட்டி இருக்கும் கண்ட்ரோல் பண்றதுக்கு. பேங்கா இருக்கட்டும், கவர்மெண்டா இருக்கட்டும், அவங்க கிட்ட தான் அந்த ஹோல் நெட்வொர்க்கோட கண்ட்ரோல் இருக்கும். அண்ட் நம்ம எல்லாருமே அதோட கிளைகள். அவங்க கிட்ட இருந்து ஜஸ்ட் நம்ம ஹெல்ப் வாங்கிப்போம். அவங்க கிட்ட தான் மெயினான கண்ட்ரோல் இருக்கும். ஸோ பேங்க்னு எடுத்துட்டாலுமே நம்ம ஒரு டிரான்சாக்ஷன் பண்றோம்னா அது செல்லாதுன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஸோ எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் தான். பட் இங்க டீசென்ட்ரலைஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சென்டர் என்டிட்டின்னு கிடையாம எல்லாருமே இன்டர்லிங்க்டா கனெக்ட் ஆயிருக்கோம் நம்ம. ஸோ ஒரு தனிநபர் வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க, இருந்தாலுமே நம்ம எல்லாருமே ஈக்குவலா, இப்போ இங்க ஒரு டாப் சைட்னு சொல்ல முடியாது, பாட்டம் சைட்னு சொல்ல முடியாது, எல்லாருமே ஈக்குவலா நம்ம ஒரு நெட்வொர்க்கா கனெக்ட் ஆயிருக்கோம். யாருக்குமே அத்தாரிட்டி கிடையாது. அதுதான் டீசென்ட்ரலைஸ்ட். ஓகேங்களா? ஸோ இங்க கரன்சி, நம்ம கிரிப்டோ கரன்சியை தான் பார்க்க போறோம். அது வந்து பிளாக் செயின் டெக்னாலஜியில ஒர்க் ஆகுது. பிளாக் செயின் எல்லாமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னைக்கு நம்ம கிரிப்டோ கரன்சியில பாத்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட கிரிப்டோ கரன்சி இருக்கு. அதுல ரெண்டாவதா இருக்கிற எத்தீரியம் அப்படிங்கிற கரன்சியை தான் நம்ம பார்க்க போறோம். அது பிளாக் செயின்ல ஒர்க் ஆகுது. அதுக்கு ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே பார்க்கலாம். இது மூணுமே இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜியோ காயின் விட்டுட்டாங்க, ஆப்ரா, டாடா, டிசிஎஸ் கம்பெனி ஆப்ராங்கிற கரன்சி விட்டுருச்சு, ஃபேஸ்புக் லிப்ரான் கரன்சி விட்டுருச்சு. இது எல்லாமே பிரைவேட் கரன்சிஸ். ஆனா நம்ம இன்னைக்கு பாக்குற எத்தீரியம் வந்து ஒரு பப்ளிக் கரன்சி. ஒரு சிங்கிள் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு சொந்தம் இல்லாத ஒரு பப்ளிக் கரன்சி. இது கரன்சி மட்டும் இல்ல, இது ஒரு அட்வான்ஸ்ட் பிளாக் செயின் டெக்னாலஜி. ஓகேங்களா? இப்ப பிட்காயின் எடுத்துக்கிட்டோம். பிட்காயின் வந்து ஒரு 10 வருஷம் ஆகி ஒரு பெரிய ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்கு, டாப்பா போய் உட்காந்துருக்கு, ஃபர்ஸ்ட் கிரிப்டோ கரன்சின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு, எத்தீரியம்க்கும் பிட்காயினுக்குமே. பிட்காயின் வந்து ஜஸ்ட் ஒரு கிரிப்டோ கரன்சி, அது ஒரு காயின். ஆனா இந்த எத்தீரியம்ங்கிறது இது ஒரு ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமை வச்சு நானோ நீங்களோ இன்னொரு ப்ரோக்ராம் உருவாக்கலாம். அதை பேஸ் பண்ணி இன்னொரு ப்ரோக்ராம் உருவாக்கலாம். ஆனா பிட்காயின் அது ஒரு கரன்சி, அதை வச்சு பிட்காயின்னா பிட்காயின் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ ஒரு 2024க்குள்ள பிளாக் செயின் யூனிவர்ஸோடவே ஒரு கிங்கா வந்து இந்த எத்தீரியம் வரப்போகுது. 2024 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை, இன்னும் ஒரு வருஷத்துலேயே பார்த்துடலாம். இப்போ வந்து 20,000 இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 50,000, 60,000, $1,500 வரைக்குமே போறதுக்கு எத்தீரியம் பாசிபிள் இருக்கு வித்தின் டிசம்பர் ஜனவரி 21க்குள்ள. ஸோ பிளாக் செயின் டெக்னாலஜியில் ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பிளாக் செயின் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ஒரு நெட்வொர்க். அந்த நெட்வொர்க்ல ஒரு கம்ப்யூட்டர், ஒரு மொபைல் ஃபோன் அப்படின்னு 1008 யூசர்ஸ் இருப்பாங்க. ஆனா எதுவுமே ஒரு டாப் சைட், ஒரு பாட்டம் சைட், ஒரு மிடில் சைட்னு இல்லாம எல்லாருமே ஈக்குவலா இன்டர்லிங்க்டா கனெக்ட் ஆயிருக்கும். பியர் டு பியர், பீப்புள் டு பீப்புள் வேலட் மூலமா கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ யாருமே இங்க கண்ட்ரோல் எடுத்துக்க முடியாது. உங்க டிரான்சாக்ஷன்ஸை யாரும் மாற்ற முடியாது, யாரும் ஹேக் பண்ண முடியாது. எப்படி யாரும் ஹேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றேன் நான். இது பாத்தீங்கன்னா பியர் டு பியர் நெட்வொர்க். இங்கெல்லாம் பிளாக்ஸ் இருக்கு, அதை கனெக்ட் பண்றதுக்கு ஒரு செயின் இருக்கு. இதுதான் பிளாக் செயின் டெக்னாலஜி. ஆக்சுவலி பிளாக் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் பண்றதுமே ஒரு பிளாக்கா கிரியேட் ஆகுது. டிரான்சாக்ஷன்ஸா இருக்கட்டும், ஒரு மைனிங் பண்ணி ஒரு கரன்சியை உள்ள விடுறாங்கன்னா அது ஒரு பிளாக்கா தான் ஆட் பண்ண முடியும், அப்படியே காயினா ஆட் பண்ணிட முடியாது. அது எல்லாமே ஒரு பிளாக்கா கிரியேட் ஆகுது. அந்த பிளாக் எல்லாமே இன்டர்லிங்க்டா செயினா கன்வெர்ட் ஆகுது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிளாக்கை புதுசா ஆட் பண்ணாலுமே பழைய பிளாக் வந்து அதோட ஸ்டேபிள் பொசிஷன்ல இருந்து விலகாது. அது வந்து அப்படியே அது ஸ்டேபிளா இருக்கும். சிஸ்டம் வந்து இந்த டிஸ்டர்ப் ஆகாத அளவுக்கு இருக்கும். ஸோ ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா அது ஒரு ஹேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஜென்ரேட் ஆகும். இங்க நீங்க பார்க்கலாம் 2AFGT அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளான ஒரு கோட் மூலமா சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு ஹேஷ். இந்த ஹேஷ் வந்து ஒரு பிளாக்ல வந்து பதிஞ்சிருக்கும். அடுத்த பிளாக் கிரியேட் ஆகும் போது இந்த ஹேஷோட காப்பி இருக்கும். ஸோ எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க எவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணாலுமே, நம்ம மட்டும் பண்றது கிடையாது, எல்லாருமே பண்றோம். எல்லா டிரான்சாக்ஷனுக்கோட ஹேஷையுமே ஒவ்வொரு பிளாக்லயுமே காப்பி இருக்கும். அந்த ஹேஷோட காப்பி இங்க இருக்கும். எதுக்கு அப்படின்னா, இங்க ஒரு ஹேக்கர் வந்து இன்டர்வின் பண்ணி இந்த பிளாக்கோட டிரான்சாக்ஷனை மாத்தணும், ₹1 மாத்தணும் அப்படின்னு நினைச்சாலும் முடியாது. ஏன்னா
இந்த ஹேஷ் வந்து அடுத்த ஹேஷ்ல காப்பி ஆயிருக்கும், இதோட ஹேஷ் வந்து அடுத்ததுல. அதாவது 1008 டிரான்சாக்ஷன், பல கோடி டிரான்சாக்ஷன் பண்ணாலுமே எல்லாத்தோட காப்பியும் பப்ளிக்கா இருக்கும். ஒரு லெஜர் மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த லெஜர் வந்து பப்ளிக் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒரு ஆர்கனைசேஷனோ ஒரு கம்பெனியோ கிடையாது. எல்லாமே டிரான்ஸ்பரண்டா நம்ம பப்ளிக் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்துருவாங்க. அதுதான் இந்த பிளாக் செயினோட ஒரு பியூட்டி, ஒரு சேஃப்டினே சொல்லலாம். ஸோ இந்த எத்தீரியம் பிளாக் செயின் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அட்ரஸ் மூலமா ஒர்க் ஆகுது. பர்சனல் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். அதாவது நம்ம இப்போ ஒரு ஐடி போடுறோம் இல்லாட்டி டெவலப் பண்றோம்னா எல்லாருமே இந்த காமனான ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்டுக்கு தான் நம்ம வந்து ஐடி பிளேஸ் பண்றதோ இல்லை எல்லாமே. இந்த ஐடிக்கு காசு போயிட்டு இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி, அதாவது ரீடைரக்ட் ஆகி நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரும். ஸோ அந்த எல்லா ப்ராசஸ் எல்லாமே நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா பிட்காயின் ஏடிஎம்ஸ் அப்படின்னு காட்டியிருக்கு. உலகத்துல எந்தெந்த மூலையில வந்து பிட்காயின் ஏடிஎம்ஸ் வந்திருக்கு. பிட்காயின் வந்து ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. பட் இருந்தாலுமே ஒரு இவ்வளோ பார்ட் ஆஃப் த வேர்ல்டு வந்திருக்கு. இதே மாதிரி எத்தீரியம் ஏடிஎம் வந்துட்டு இருக்கு. அதோட மேப் தான் நீங்க பாக்குறீங்க. ஸோ இது எல்லாமே இந்த எத்தீரியமோட கரன்சியோட வளர்ச்சியை தான் நீங்க பார்க்க போறீங்க. இது வந்து இல்லீகல்னு சொன்ன காலத்துல இருந்தே இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அது லீகல்னு வேற சொல்லிட்டாங்க. கண்டிப்பா அதோட வளர்ச்சியை தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கான ஒரு ப்ரூஃப் தான் அந்த டிசிஎஸ் கம்பெனியா இருக்கட்டும், எல்லாமே அவங்க காயின்ஸ் எடுத்துட்டு முன்னாடி வராங்க இது லீகல்னு சொன்னனால. ஸோ இது எத்தீரியம் ஒரு கிரிப்டோ கரன்சி மட்டும் இல்லாம இது ஒரு அசெட், இது ஒரு சொத்து நம்மளுக்கு. இது பியர் டு பியர் டொனேஷன் பிளாக் செயின் டெக்னாலஜி மூலமா ஒர்க் ஆகுது. நம்ம சொத்தை யாரும் திருட முடியாதுங்கிறனால இது ஒரு சொத்துன்னு தான் நம்ம சொல்லணும். நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். ஸோ இந்த பிசினஸை பொறுத்த வரைக்கும், இந்த பிசினஸ் நீங்க காட்டியிருக்காங்க, பட் இது ஒரு ப்ராஜெக்ட். நம்மளை பொறுத்த வரைக்கும் இதை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனி கிடையாது, ஒரு ஓனர் கிடையாது, ஒரு மேனேஜ்மெண்ட் கிடையாது. இது எம்ப்ளாயீஸ்னு யாருமே ஒர்க் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே ஓனர்ஸ். அவங்க ஐடிக்கு அவங்க ஓனர். ஒரு சென்டர் ஓனர் நம்மளுக்கு யாருமே கிடையாது. ஓகேங்களா? இது வந்து ப்ராஃபிட் ஒரு கம்பெனி பார்க்கவே மாட்டாங்க. டாப் சைட்ல போட்டு உட்கார்ந்தாலுமே அவங்க வேலை செஞ்சாதான் அவங்களுக்கு ப்ராஃபிட். கீழே வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜஸ்ட் அவங்கள மோட்டிவேட் பண்ணலாம். அது மட்டும் தான் நம்மளால பண்ண முடியும். அவங்க ப்ராஃபிட்லாம் நம்ம திருட முடியாது. இங்க ஒரு ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி சேல்ஸ் கிடையாது. ரீபர்ச்சேசிங், சீலிங் இது இன்னைக்குள்ள நீங்க இவ்வளோ அச்சீவ் பண்ணணும், அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. நம்ம ஓன் ஒரு டெசிஷன் எடுத்து நம்ம ஒர்க் பண்றதா. நம்மளுக்கு காசு வரணும், நம்மளுக்கு ஒரு நாலேஜ் வரணும்னு சொல்லிட்டு நம்ம இங்க வந்து உட்காந்துருக்கோம். அந்த மாதிரி தான். ஸோ லைஃப் டைம் ஒரு அச்சீவ்மெண்ட் ஏர்ன் பண்றதுக்கான ஒரு ரீஜெனரேஷன் ப்ராசஸ் தான். இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு 64 டேஸ் டைமிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு 64 டேஸ்மே நீங்க என்ன ஏர்ன் பண்றீங்களோ அது வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். சரிங்களா? ஸோ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது 0.08 எத்திரியமா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். இன்னைக்கு அதோட பிரைஸ் 0.1 எத்திரியமா வாங்கும் போது 2000 ருபீஸ் இருக்கு. ஸோ இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தனி நபரால இந்த ஒரு நெட்வொர்க் வந்து பாதிக்கப்படாது. ஒரு பிசினஸ் ஆர்கனைசேஷன் கிடையாது, கம்பெனி கிடையாது. அண்ட் நம்ம எல்லாமே நம்மளோட பிரைவேட் டிஜிட்டல் வேலட் எல்லாமே டிஜிட்டலைஸ் காயினா பண்ணியிருக்கோம். நம்ம எல்லாமே ஆன்லைன் மூலமா தான் நம்ம பண்றோம். அன்டில் இந்த இன்டர்நெட் கனெக்ஷனோ நம்ம எல்லாமே உயிரோட இருக்க வரைக்கும் இந்த கரன்சி இந்த எல்லாமே உயிரோட இருக்கும். கிரிப்டோ கரன்சி இருக்கிற வரைக்குமே இந்த ப்ராஜெக்ட் இருக்கும். ஸோ இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பிளாக் செயின் மூலமா நம்ம வந்து ஒரு தடவை பண்ண டிரான்சாக்ஷனை மாடிஃபையோ டெலிட்டோ பண்ண முடியாது. அதாவது நான் எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன், ஒரு ஹேக்கர் வந்து ஒரு கரன்சியை மாத்தணும்னு நினைச்சாலுமே அவரால் அது முடியாது. ஏன்னா அதோட ஹேஷ் வந்து அங்க வந்து பதிஞ்சிருக்கும். எல்லாத்தையுமே மாத்தினாதான் ₹1 மாத்த முடியும். ஸோ இது ஒன் டைம் நீங்க டீம் பில்ட் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைம் இன்கம் ஏர்ன் பண்ண போறீங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போற ப்ராஜெக்ட் நேம் வந்து doubleway.io. டபுள்வே இரட்டை வழிச்சாலை. நீங்க மேல கொடுக்கறது மூலமா உங்களுக்கு கீழே வந்து நிறைய இன்கமா வருது. நம்ம மேல எப்பவுமே ஒரு இன்கம் கொடுப்போம், கீழே வந்து மல்டிபிள் இன்கம்ஸ் தான் நம்மளுக்கு வரும். அதனால நம்ம வந்து கீழே இருக்கவங்க இன்கம்லாம் பொடுங்கிறது அர்த்தம் கிடையாது. அதுக்கான அர்த்தம் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இது வந்து பை த பீப்புள் அண்ட் ஃபார் த பீப்புள், பீப்புளால உருவாக்கப்பட்டு மக்களால் வந்து வழிநடத்தப்பட்டு வந்துட்டு இருக்குது. ஸோ இது வந்து குளோபலா ஆட்டோமேட்டிக்கா ஃபண்ட் ரைசிங் சிஸ்டம். ஃபண்ட் ரைசிங் சிஸ்டம்னா ஒண்ணுமே இல்லை, நம்ம வந்து ஜாய் ஆஃப் கிவிங், நம்ம கொடுக்கறதோட சந்தோஷத்தை தான் ஃபண்ட் ரைசிங்ல நம்ம சொல்றோம். ஸோ 21st சென்ச்சுரியோட பெரிய ஒரு பரிணாம வளர்ச்சி, ஒரு பெரிய ஃபண்ட் ரைசிங் மெத்தடே இந்த doubleway.io இது வந்ததுலேருந்து தான். இது நம்ம இந்தியாவுக்குள்ள மார்ச் அன்னைக்கு வந்துச்சு. வந்ததுலேருந்து இதோட வளர்ச்சியை நம்ம கண்ணோட பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது ஒரு இண்டிவிஜுவலா நீங்க பண்ணலாம், ஒரு பிசினஸ் ஆர்கனைசேஷனா எடுத்து என்கிட்ட ஒரு பின்னாடி ஒரு டீம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ணலாம். இது யார் வேணாலும் பண்ணலாம். சரிங்களா? நான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன் மற்ற ப்ராஜெக்ட்டுக்கும் இதுக்கு ஒரு மெயின் டிஃபரன்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இது வந்து பைனரி காம்பன்சேஷனுக்கு ஒரு மீனிங் இருக்கு. எல்லாருமே காம்பன்சேட்டா வேலை பார்த்துட்டு இருக்கோம். கீழே இருக்கவங்களோட பணத்தை நம்ம புடுங்கி நம்ம காசு சம்பாதிக்கலாம். ஒரு பிரமிட் ஸ்கீம் கிடையாது. சரிங்களா? பிரமிட் ஸ்கீம்னா கீழே பாட்டம்ல இருக்கவங்களுக்கு பணமே கிடைக்காது கடைசி வரைக்குமே. அவங்க ஒரு 10,000 ரூபானா அவங்களுக்கு அது மட்டும் தான் கடைசி வரைக்கும் இருக்கும். ஆனா மேல டாப் சைட் போட்டு உட்கார்ந்து இருக்கவங்களுக்கு எப்பவுமே ராஜா வாழ்க்காங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. கீழே இருக்கவங்க சம்பாதிச்சதுதான் மேல இருக்கவங்களும் சம்பாதிக்க போறாங்க. எல்லாருக்குமே ஈக்குவலான ப்ராஃபிட் தான் இங்க. அதுதான் பைனரி காம்பன்சேஷனுக்கும் பிரமிட் ஸ்கீமுக்குள்ள வித்தியாசம். இங்க வந்து பைனரி காம்பன்சேஷன் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? பியர் டு பியர் கிரவுட் ஃபண்டிங் மூவ்மெண்ட் தான் இது.
ஸோ பிரமிட் ஸ்கீம் இல்லைன்னு சொல்லியிருந்தான். பிரமிட் ஸ்கீம்ல வந்து ஒரு சிஇஓ இருப்பாரு, அது கீழே ஒரு பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட்னு 1008 பேர் டாப் சைட்டே போட்டு உட்காந்துப்பாங்க. ஆனா கீழே ஹார்ட் ஒர்க்கிங் எம்ப்ளாயீஸ்னு ஒரு பல லட்சம் பேர் இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து சிஇஓ ஆகிறதுக்கான சான்ஸ் கிடையவே கிடையாது. அவங்க கடைசி வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே தான் இருக்கணும். ஏன்னா அவங்க எல்லாம் பாட்டம் சைட்ல வந்துட்டாங்க. கம்பெனி ஆரம்பிச்சு ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சுன்னா 2 வருஷம் கழிச்சு வரவங்க எல்லாருமே பாட்டம் சைட்ல தான் இருக்க போறாங்க. பட் இங்க அப்படி கிடையாது. ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சது போன வருஷம் டிசம்பர் 2019 ஆரம்பிச்சது. டாப் சைட் போட்டு உட்கார்ந்தவரை கீழே இருக்கிறவங்களோட கம்மியா தான் சம்பாரிச்சிருக்காங்க. அது எல்லாமே நம்ம டிரான்ஸ்பரண்டா பார்க்க முடியும். ஸோ 99% ஆஃப் த எம்எல்எம் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து பணத்தை இழக்கிறாங்க. அந்த ப்ராஜெக்ட்ல போட்டு அந்த கம்பெனில ஒர்க் பண்ணி நான் பணத்தை இழந்துட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா 20% ப்ராடக்ட்டுக்கு போகுது. ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் அந்த 20% அதை எடுத்துப்பாங்க. அண்ட் வர ப்ராஃபிட்ல 50% கம்பெனிக்கு தான் போகுது. அதாவது மேல இருக்கிற அந்த டாப் சைட்ஸ் அவங்க எல்லாம் எடுத்துப்பாங்க. அண்ட் 30% தான் உங்களுக்கு கொடுக்குற அந்த சின்ன சின்ன பே அவுட் ஷேரிங், நம்மளுக்கு கொடுக்குற சம்பளம்னு எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே எம்எல்எம் கம்பெனிஸ் தான். சரிங்களா? அதுல 30% நம்மளுக்கு வருது எம்எல்எம் கம்பெனில. ஆனா இங்க டீசென்ட்ரலைஸ் பிளாட்ஃபார்ம்ல டபுள் வேல நம்மளுக்கு 100%. இன்னைக்கு ஒரு 0.08 போட்டு நீங்க ஐடி போடுறீங்க, உங்களுக்கு கீழே 2 பீப்புள் ஜாயின் பண்ணாலே உங்களுக்கு போட்டதோட 2 மடங்கு இன்கம் வந்துருது. அது நீங்க அப்ப நினைச்சாலும் ஃபுல்லா எடுத்துட முடியும். ஒரு சின்ன ப்ராஃபிட் கூட வெளியே கொடுக்காம உங்களுக்கு தான் ஃபுல் ப்ராஃபிட், 100% உங்களுக்கு தான் ப்ராஃபிட். ஸோ இங்க டைம் நம்ம வேஸ்ட் பண்ற போறது கிடையாது, நம்ம எனர்ஜியும் வேஸ்ட் பண்ண போறது கிடையாது. ஸோ இது வந்து நம்ம பியர் டு பியர் ஆக்டிவிட்டி. எல்லாத்துக்குமே ஒரு 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 பிளாட்ஃபார்ம் வேணும். இப்ப நம்ம பேங்க்ல இருந்து பணம் பரிமாற்றம் பண்றோம்னாலே ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். அது ஒரு ஆப் மூலமா பண்ணுவோம். அந்த மாதிரி தான் ஒரு ஆப் தான் இந்த ட்ரஸ்ட் வாலெட்டும் மெட்டாமாஸ்க் வாலெட் எல்லாமே. ஸோ இது வந்து ஸ்கேம் கிடையாது. நீங்க நிறைய வெளியே இந்த ப்ராஜெக்ட் பத்தி இது வரைக்கும் யாரும் சொன்னதில்ல, ஏன்னா ஸ்கேம்ங்கிறது கிடையாது. ஆனா இது ஒரு டவுட் இருக்கு உங்களுக்கு, இது ஸ்கேமா, இத்தனை நாள் இல்லீகலா இருந்துட்டு இப்ப லீகலா இருக்கு, இது ஸ்கேம் இருக்குமா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இது ஸ்கேம் கிடையாது. இது எல்லாமே இந்த ஒன் பாசிவ் ஸ்கேம், இன்டர்நெட் ஸ்கேம். ஏன்னா நம்ம ஆன்லைன் மூலமா தான் பண்றோம், இன்டர்நெட் ஸ்கேம்னு ஈஸியா சொல்லிடுவாங்க. இது எதுவுமே கிடையாது. உசானா ரிவ்யூ, 50-50 கிரவுட் ஃபண்டிங், இது எல்லாமே எழுதுனது ஒரு தனி நபர். இந்த ஃப்ரீலான்சர்ல போய் நானோ நீங்களோ காசு வாங்கிட்டு எழுதலாம். காசு வாங்கிட்டு எழுதுறது பல பேர் இருக்காங்க. உண்மையான விஷயம் என்னன்னு தெரியாமலே நிறைய பேர் எழுதுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் எழுதினது தான் இந்த ஸ்கேம் ரிவ்யூஸ் எல்லாமே. இது வரைக்கும் நம்ம ப்ராஜெக்ட்க்கு வரல, வரவும் வராது. ஏன்னா இது வந்து ஸ்கேம் பேஸ்ல பண்றது கிடையாது. கீழே இருக்கவங்க ஏர்ன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம மேல வந்து நம்ம ஏர்ன் பண்ண போறோம். நம்ம ஏர்ன் பண்ணது தான் நம்மளுக்கு மேல இருக்கவங்க கொடுக்க போறோம். ஸோ எல்லாருமே ஈக்குவலா ஏர்ன் பண்றதுக்கான ஒரு ப்ராசஸ் தான், ஒரு ஸ்கீம் தான் இது. ஸோ இது வந்து பிரமிட் ஸ்கீமும் கிடையாது. அண்ட் ஒன் மோர் திங், பான்சி ஸ்கீமும் கிடையாது. பான்சினா இவர் தான், சார்ல்ஸ் பான்சிங்கிறவர், அமெரிக்கன். 1920 இந்த ஸ்கீமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. பட் ஸ்கீமுக்கு பேர் வைக்கல அந்த டைம். ஸோ ஒரு கம்பெனியை இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த கம்பெனி மூலமா அந்த ஸ்கீமை மக்கள் மனசுல வந்து பதிய வச்சாரு. இது என்ன ஸ்கீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர்கிட்ட இருந்து பணம் வாங்கி இன்னொருத்தரை ஃபுல்ஃபில் பண்றது. அந்த வாங்கினவர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட வாங்கி அவரை ஃபுல்ஃபில் பண்ணுவார். கடைசி வரைக்கும் பணம் வாங்கி வாங்கி ஒவ்வொருத்தரையா ஃபுல்ஃபில் பண்றது தான் இவரோட ஸ்கீமே. அதை பேஸ் பண்ணி கொண்டு வந்த நிறைய ப்ராஜெக்ட்ஸ் தமிழ்நாட்டுல பயங்கரமா ஃபேமஸா ஓடிட்டு இருந்துச்சு. இந்த ஈமு கோழியில இன்வெஸ்ட் பண்ணி நான் பணம் மல்டிப்ளை பண்றேன் அப்படிலாம் நிறைய பேர் வந்து ப்ராஜெக்ட் எடுத்து வந்தாங்க. ஆனா எல்லாருமே ஏமாந்தது தான் மிச்சம். ஏன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வந்து உங்களை ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்க சொல்றாரு. 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்னே வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பேங்க் பேரை வச்சுட்டுலாம் வராங்க, இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மூலமா நிறைய வரும் அப்படின்ட்டு. ஸோ எல்லாமே ஒரு பான்சி ஸ்கீம் தான். 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி உங்களை வந்து காசு கட்ட சொல்றாங்கன்னா, நீங்க வேலையே பார்க்காம உங்களுக்கு வந்து நீங்க போட்ட பணம் வந்து மல்டிப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா நம்ம வேலை பார்க்காம மல்டிப்ளை ஆக போறது கிடையாது. அப்படி மல்டிப்ளை ஆகுதுன்னா நம்மளுக்கு பின்னாடி நிறைய பீப்புள் இதோட பேசிக் நாலேஜ் தெரியாம அப்பாவியா சேர்றாங்கன்னு அர்த்தம். அவங்க கொடுக்குற காசுல இருந்தா நம்மளுக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன அமௌண்டா கிரெடிட் பண்ண போறாங்க. அண்ட் ஒன் மோர் திங், அதை கிரெடிட் பண்றதுக்கு ஒரு கம்பெனி இருப்பாங்க கண்டிப்பா. இங்க வந்து நம்ம கம்பெனி இல்லைன்னு நம்ம ப்ரூவ் பண்றோம். ஸோ ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா டெய்லி ஒரு 50 ரூபாய் ப்ராஃபிட் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. டெய்லி 50 ரூபா நம்ம வேலை பார்க்காமலே. ஸோ ஒரு மாசத்துக்கு 30 நாள் அப்படின்னா 50 ரூபான்னு கணக்கு போட்டிங்கன்னா 1,500 ரூபா வரும் அந்த மாசத்துக்கு. ஸோ அந்த கம்பெனி ஒரு மேக்ஸிமம் ஒரு வருஷத்துக்கு தான் இருக்கும். ஆனால் நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க, இது பல வருஷமா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த கம்பெனி ஒரு வருஷத்துக்கு இருக்குதுன்னா நம்ம ஒரு வருஷத்துக்கு கணக்கு போடுவோம். கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டா 18,000 ரூபாய் நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் அதை நம்பி 10,000 ரூபாய் போட்டுட்டு பிசினஸ் தான் ரிஸ்க் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தைரியமா போடுவோம். பிசினஸ் தான் கண்டிப்பா ரிஸ்க் கிடையாது. நம்ம அறிவு ஸ்மார்ட் ஒர்க் தான் பிசினஸ். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு ஒரு கம்பெனி நீங்களே ஒரு 7வது மாசத்துல தான் போடுறீங்க அப்படின்னா மீதி ஒரு 5 மாசம் தான் இருக்கும். நீங்க போட்ட பணமும் வராது, ப்ராஃபிட்டும் வராது. இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ல நீங்க ஏமாந்துட்டு தான் மத்தவங்களை சம்பாதிக்க வைக்கிறீங்க. அதுதான் இந்த பான்சி ஸ்கீமோட மெயின் ஒரு மோட்டிவே. ஸோ நம்ம ப்ராஜெக்ட் பான்சி ஸ்கீம் கிடையாது. ஸோ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்த டைம் அது ஒரு கேம்ல கொடுத்த ஒரு கரன்சி தான். இந்த கேம்ல இவ்வளோ அச்சீவ் பண்ணீங்கன்னா இவ்வளோ கரன்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேம் மணி கேம் தான் அது. ஸோ அது எல்லாமே ஒரு ஸ்கீம் மூலமா வந்துச்சு. ஒரு கம்பெனி அந்த கேம் இன்ட்ரடியூஸ் பண்ணி பிட்காயினே உள்ள கொண்டு வந்தாங்க. பட் இங்க வந்து இந்த எத்தீரியம் பேஸ்ல எதுவுமே இந்த கேம் வந்தாலுமே ஃபாலோ பண்ணாதீங்க. டபுள் வே வந்து ஒரு ஒரு ஆர்கானிக் வேவா போயிட்டு இருக்கு.
ஸோ இது வந்து டெஃபினெட்லி இது வந்து ஸ்கேம் கிடையாது. ஒரு விஷயத்த எப்போ நம்ம ஸ்கேம் அப்படின்னு சொல்றோம்னா, ஒரு கம்பெனி இருக்கணும். அந்த கம்பெனி பாட்டம்ல இருக்கிறது, அதாவது பாட்டம் ஐடிஸ்ல இருக்கவங்க கிட்ட தான் பணம் வாங்கி மேல இருக்கவங்களுக்கு நிறைய கொடுக்குற மாதிரி இருக்கும். அது ஸ்கேம்னு சொல்லுவோம். அண்ட் இப்போ நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ண வச்சுட்டு பாதியிலே இந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க, நம்ம எதுவும் கேட்க முடியாது. நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், நம்ம முட்டாள்தனம் அது. அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா ஸ்கேம்னு சொல்லுவோம். பட் இங்க வந்து கம்பெனி கிடையாது. இது வந்து பிளாக் செயின் டெக்னாலஜில ப்ரோக்ராமர் வந்து ப்ரோக்ராம் பண்ணிட்டு அவர் அதிகபட்சமா ஃபர்ஸ்ட் சைட்டை போட்டு போயிட்டாரு. அவரால் அவ்வளவுதான் முடியும். அதனால கம்பெனி பேஸ்ட்ல கிடையாது, எல்லாமே பிளாக் செயின் டெக்னாலஜி தான். அண்ட் கீழே இருக்கவங்க கிட்ட நம்ம ஏமாத்தி சம்பாதிக்கிறது கிடையாது. அவங்க டீம் பில்டிங் பண்ணும்போது தான் நம்மளுக்கு இன்கம் வருது, அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ட்ரேட் வந்து இந்தியாவில் அலோவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு March 4, 2020 March 4 அன்னைக்கு இந்தியாவில் ட்ரேட் அலோவ் பண்ணிட்டாங்க. ட்ரேட் அலோவ் பண்ணிட்டாலே சுப்ரீம் கோர்ட் கிரிப்டோ கரன்சி அலோவ் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி பிசினஸ் எல்லாத்துக்குமே கிரீன் சிக்னல் வந்துடுச்சு. ஏன்னா ட்ரேட் அலோவ் பண்ணிட்டாலே இந்த வர்த்தகம் நம்மளுக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற ஒரு நாலேஜ்ல தான் அவங்க ட்ரேட் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் நம்ம ட்ரேட் வந்து இன்னும் பார்க்கல. பின்னாடி எத்திரியம் 2.0 எல்லாம் வரும்போது தான் ட்ரேட் அப்படிங்கிறதே நம்ம பார்க்க போறோம். இப்போ ஜஸ்ட் நம்ம பையிங் அண்ட் செல்லிங் தான் பண்ணிட்டு இருக்கோம், வாங்கி வித்துட்டு இருக்கோம். இது ட்ரேட் அப்படின்னு வரும்போது எத்திரியமோட விலை பல மடங்கா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ அதோட விலை 20,000 அப்படி இருக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு மாசம் 2 மாசம் வெயிட் பண்ணீங்கன்னா 50,000 போயிடும். இப்போ நம்ம கரெக்டான ஒரு பேலன்ஸ்டான ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருக்கோம். இன்னைக்கு நம்ம எத்திரியமை வாங்கி அக்யூமுலேட் பண்ணி வைக்கிறதுக்கு, சேவ் பண்ணி வைக்கிறதுக்கான கரெக்டான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும். ஸோ இப்போ பீப்புளை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ 2,000 முதலீடு, சின்ன முதலீடு தான் இது. ஸோ ஆர்கானிக் வே, ஃபாஸ்ட் ட்ராக் வே 2 இருக்கு. ரெண்டுமே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம வந்து இங்க ஆர்கானிக் வேல தான் பண்றோம். ஒரு சின்ன முதலீடு தான் நம்ம பெரிய பணத்தையும் அச்சீவ் பண்ண போறோம். இது மத்த ஆர்கானிக் வே பண்ணாம நான் ஃபாஸ்ட் ட்ராக் வே பண்றேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அது வழி இருக்குது. ஆனா அது ஃபாலோ பண்றது இல்ல. குளோபல் வின்னர்ஸ் யாருமே இதை வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கல. ஏன்னா பெரிய முதலீட்டுல இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க வேணாங்கிறத முதல் நோக்கம். பெரிய முதலீடு போடுறதுக்கு நம்ம வேற பிசினஸே பண்ணிட்டு போயிருவோமே. சின்ன முதலீட்டுல தான் நம்ம பெரிய இதை பார்க்க போறோம். ஸோ 2,000 இன்வெஸ்ட் பண்றீங்களா, நீங்க 4 டைம்ஸ் இன்கமே உங்களுக்கு 8,000 வந்துருது. அடுத்து 6.64 வந்தாலே உங்களுக்கு அது 8 டைம்ஸ் இன்கமா வருது. ஸோ ஒரு ஸ்மால் தொகையில தான் நம்ம இங்க ஆரம்பிக்க போறது. அதனால ஆர்கானிக் வே ஃபாலோ பண்றது நம்ம கரெக்டான ஒரு வேலை போயிட்டு இருக்கோம். ஸோ டபுள் வே வந்து ஒரு கொடுக்குற பேஸ் மூமெண்ட், டொனேஷன் பேஸ் மூமெண்ட் அப்படின்னு சொல்றோம். நம்ம கொடுக்கறது மூலமா நம்ம ரிசீவர்ஸ் ஆகிறோம். கிவர் பிகம்ஸ் ரிசீவர். நம்ம எப்போ கொடுக்குறோமோ நம்மளுக்கு கீழே வந்து மல்டிபிள் டைம்ஸ் இன்கம் நம்மளுக்கு வரப்போகுது. ஸோ நம்மளோட எத்திரியம் வேலட்ஸ் வந்து நம்மளுக்கு மேல அப்ளைன்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருப்பாங்க. நம்மளுக்கு மேல 8 வேலட்ஸ் இருக்கும். அண்ட் நம்மளுக்கு கீழே நம்ம உருவாக்குற 8 லெவல்ஸ்க்கு வேலட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் லெவல்ல 2 பேர், ரெண்டாவது லெவல்ல 4 பேர், மூணாவது லெவல்ல 8 பேர் அப்படின்னு சொல்லிட்டு 2/8 ஃபோர்ஸ் மேட்ரிக் சிஸ்டம் மூலமா நம்மளுக்கு கீழே 510 வேலட் இருக்கும். இந்த மொத்தமா 510 வேலட்டுக்கும் மேல இருக்கிற 8 வேலட் கூட தான் நம்ம இன்டராக்ட் பண்ண போறோம். ஒரு கம்பெனி கிடையாது. அவங்களுக்கு அவங்க செட் ஆஃப் ரூல்ஸ் தான். அவங்களும் மேல இருக்கிற 8 வேலட்டுக்கும் கீழே இருக்கிற 510 வேலட்டுக்கும் தான் இன்டராக்ட் பண்ண போறாங்க. ஸோ 100% இப்படி இருக்கும்போது இந்த லெவல் டொனேஷன் எல்லாமே நம்மளுக்கும் நம்ம டீம்மேட்ஸ்க்கும் தான் வரப்போகுது, வேற யாருக்குமே வரப்போறது கிடையாது. சரிங்களா? இந்த கிவர் பிகம்ஸ் ரிசீவர், அந்த ரிசீவர் பிகம்ஸ் கிவர். நம்ம கொடுக்கறது மூலமா நம்ம வந்து ரிசீவர்ஸ் ஆகிறோம். நம்ம கொடுத்துட்டே தான் இருப்போமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம எல்லாருமே ரிசீவர்ஸ் ஆகும். நம்ம ஜாயின் பண்ணும்போது 0.08 எத்திரியம் கொடுத்து நம்ம கிவர்ஸா இருப்போம். அண்ட் நம்மளுக்கு கீழே 2 பேர் வந்துட்டாலே நம்ம ரிசீவர்ஸ் ஆயிருவோம், அவங்க கிவர்ஸா இருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேர்த்த ஜாயின் பண்றதுக்கு தான் பார்ப்பாங்க. ஸோ இது டெஃபினெட்லி ஆள் பிடிக்கிற வேலை கிடையாது. நம்ம ஆள் பிடிக்கிற மாதிரி இருந்தா வந்த அன்னைக்கே 10 பேரை பிடிச்சி உள்ள போட்டிருக்கலாம். காசு இருக்கிறவங்க எல்லாம் பிடிச்சி உள்ள போட்டுடலாம். பட் அதுக்கப்புறம் அவங்க வேலை பார்க்க மாட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நாலேஜை ப்ராப்பரா ஷேர் பண்ணி நம்ம வந்து கரெக்டான பீப்புளை உள்ள நம்ம கூட இந்த ஜேர்னில நம்ம சேர்த்திக்கிறோம். ஸோ அது ஆள் பிடிக்கிற வேலை கிடையாது. நம்ம ஃபேமிலி அண்ட் கம்யூனிட்டி, நம்ம ஒரு கம்யூனிட்டியை ஃபார்ம் பண்றோம், கம்பெனியை ஃபார்ம் பண்றது கிடையாது. சரிங்களா? ஸோ டு ஆக்டிவேட் நம்ம அந்த பர்சனல் எத்திரியம் பிளாக் செயின் ப்ராஜெக்ட்ல உள்ள வரதுக்கு நம்ம எத்திரியம் வேலட்ல 0.08 ரெண்டே விஷயம் தான் தேவை. எத்திரியம் வேணும், அதை வச்சுக்கிறதுக்கு ஒரு வேலட் வேணும். இந்த வேலட் சேஃபான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சேஃப். யாரெல்லாம் இந்த எத்திரியம்ங்கிற கரன்சியை நம்புறீங்களோ கண்டிப்பா இந்த வேலட்ஸையும் நம்பலாம். ஏன்னா எத்திரியம் மைனிங் கம்யூனிட்டி, அவங்க மைன் பண்றவங்களே இந்த மாதிரி ஒரு 6 வேலட் சொல்லியிருக்காங்க. அதுல 3 வேலட் தான் நம்ம ஃபாலோ பண்றோம். மெயினா அந்த ட்ரஸ்ட் வேலட்டை ஃபாலோ பண்றோம். எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ இந்த ட்ரஸ்ட் வேலட்டுக்கும் மெட்டாமாஸ்க்குக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இந்த ட்ரஸ்ட் வேலட்னு பாத்தீங்கன்னா இது வந்து மொபைல்ல யூஸ் பண்ற மல்டி காயின் வேலட். நீங்க வந்து இதுல நிறைய வேலட் 1 வேலட் 2 சொல்லிட்டு 500 வேலட் கூட வச்சுக்கலாம். ஆனா அந்த மெட்டாமாஸ்க் வேலட்டுங்கிறது நீங்க கம்ப்யூட்டர்ல பெரிய ஸ்கிரீன்லயும் பாத்துக்கலாம். ஆனா ஒரு வேலட் வச்சுக்க முடியும். ஒன் டைம்ல ஒரு வேலட்டை நீங்க லாகின் பண்ணி நிறைய மல்டிபிள் ஐடிஸ் நீங்க பாத்துக்கலாம். ஸோ இந்த மை ஈத்தர் வேலட்டுங்கிறது வெப் பேஸ்ட், வெப் வெர்ஷன்ல விட்டுருக்க ஒரு வேலட் தான். ஸோ இந்த 64 நாள்ல 3,500 எத்திரியம் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இது.
இங்க பாத்தீங்கன்னா ஒரு மிடில் மேன் கிடையாது, ஒரு கம்பெனி கிடையாது, அந்த கம்பெனிக்கு ப்ராஃபிட் கிடையாது. ஒரு மிடில் மேன் உங்களை ஜாயின் பண்ணி விடுறாங்கன்னா அவங்களுக்கும் ப்ராஃபிட் கிடையாது. நம்மள ரெஃபர் பண்ற அந்த ஒருத்தருக்கு நம்ம மூலமா டீம் பில்டிங் மூலமா நம்ம அவங்களுக்கு அவன் நன்றி கடன் காட்டுறோம். நம்ம ஜாயின் பண்ணும்போது 0.08 கொடுக்குறோம். அதான் அவங்க காட்டுற நன்றி கடன். அவ்வளவுதான். மத்தபடி வேற எதுவுமே கிடையாது. ஸோ இந்த பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் பண்றது, இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் பை டொனேட்டிங் 0.08 எத்திரியம். யாருக்குன்னா நம்மளுக்கு நம்ம அறிமுகம் படுத்தின அந்த ஒரு பர்சனுக்கு தான் அந்த 0.08 எத்திரியம் நம்ம டொனேட் பண்ணுவோம். இது பாத்தீங்கன்னா கிரிப்டோ அசெட், ஒரு சொத்து அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா பியர் டு பியர் டொனேஷன் எல்லாமே ஸ்மார்ட் கான்ட்ராக்டா பிளாக் செயின் டெக்னாலஜி தான் இருக்க போகுது. நம்மளுக்கு உரியது கண்டிப்பா நம்மளுக்கு உரியது தான், வேற யாரும் எடுத்துக்க முடியாது. ஸோ ப்ராஜெக்டோட ஒரு மெயின் லெவலுக்கு வந்துட்டோம். இதுதான் லெவல்ஸ் அண்ட் இன்கம். நம்ம எப்போ எந்தெந்த லெவல்ஸ்க்கு எந்தெந்த இன்கம் வரப்போகுதுங்கிறது ஒரு சார்ட் மூலமா சொல்றேன். எத்திரியம் லெவல்னு பாத்தீங்கன்னா மொத்தமா 8 லெவல்ஸ் இருக்கு. லெவல் 1 டு லெவல் 8. அதுக்கு மேல எல்லாத்துக்குமே காமன் தான். மேல ஐடி போட்டிருந்தாலும் கீழே ஐடி போட்டிருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே லெவல் தான். சரிங்களா? லெவல் 1ல நம்ம 0.08 எத்திரியம் கொடுத்து ஜாயின் பண்ணோம்னா நம்மளுக்கு கீழே 2 பேரை நம்ம ஜாயின் பண்ணுவோம். கரெக்டா ப்ராப்பரா நாலேஜ் கொடுத்து அந்த 2 பேர். ஏன்னா அதுக்கு மேல டைரக்டா நீங்க ரெஃபரன்ஸ் போட முடியாது. அப்படி இருக்கும்போது எவ்வளவு ப்ராப்பரா நீங்க நாலேஜ் கொடுத்து அந்த 2 பேர்த்த ஜாயின் பண்ணணும் நீங்க யோசிக்கணும். ஓகேங்களா? அந்த 2 பேர்த்த நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அவங்க கொடுக்குற 0.08 எத்திரியம் டொனேஷன் உங்களுக்கு வரும். ஸோ அப்பவே உங்களுக்கு ரிசீவ் 0.16 நீங்க ரிசீவ் பண்ணிருவீங்க. ப்ராஃபிட் 0. ஏன்னா லெவல் 8 வரைக்கும் இருக்குன்னு சொன்னேன். லெவல் 2ல போறதுக்கு நம்மளுக்கு தேவையானது 0.16 எத்திரியம். இந்த லெவல் 2ல நம்ம போகாம அப்பவே காசை எடுத்துக்கலாம். பட் அதனால ஒரு யூஸ்மே கிடையாது. நீங்க போட்ட 2000 எடுக்கிறதுக்கு வந்திருக்கீங்க அப்படி எடுத்தீங்கன்னா. ஸோ அந்த 2 பேர் கொண்டு வந்த 4 பேர்னால உங்களுக்கு 0.16. நீங்க 4 மேல எவ்வளவு கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு கீழே வரப்போகுது, 4 வரப்போகுது. ஸோ 2 பேர்த்தோட இன்கம் கொடுத்துட்டு கீழே வந்து 4 இன்கம் வரப்போகுது. அந்த லெவல்லே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 0.64 எத்தனையும் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ நீங்க போட்டதை விட 8 மடங்கு ப்ராஃபிட். நீங்க எப்ப வேணாலும், திரும்பி சொல்றேன், நீங்க எப்ப வேணாலும் இந்த லெவல்ல வேணாலும் ஸ்டாப் பண்ணிட்டு போய்க்கலாம். கடைசி 8th லெவல் வரைக்கும் போனீங்கன்னா 3500 எத்திரியம் நீங்க எடுத்துருவீங்க. அதுக்கான ஒரு கேரண்டி தான். ஸோ இந்த 8 டைம்ஸ் ப்ராஃபிட் வந்த உடனே அதுல இருந்து 2 மட்டும் கொடுக்குறீங்க. மேல 0.16 வந்துச்சா அதுல இருந்து 0.32 மட்டும் நீங்க கொடுத்து தேர்ட் லெவல் மூவ் பண்ணிருவீங்க. உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து 0.32. ஸோ வெறும் ஒரு 248 இந்த 14 பேர் ஜாயின் பண்ண உடனே அந்த ஸ்ட்ரக்சர் வந்த உடனே நீங்க போட்ட ப்ராஃபிட்டை நீங்க போட்டதை விட 4 மடங்கு ப்ராஃபிட்டை நீங்க எடுத்துருவீங்க. ஸோ லெவல் 3க்கு நீங்க மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 4 பேர் அவங்க கீழே 2 பேர் 8 பீப்புள் ஜாயின் பண்ணும்போது அவங்க எல்லாருமே 8 பீப்புள் லெவல் 3 அச்சீவ் பண்ணுவாங்க. அந்த டைம் உங்களுக்கு 0.32 இன்கம் உங்களுக்கு வரும். ஸோ 8 பீப்புளுமே 0.32 கொடுக்கும்போது உங்களுக்கு 2.56 எத்திரியம் உங்களுக்கு டோட்டலா கிடைக்கும். ஒரு எத்திரியமோட விலை வந்து இன்னைக்கு 20,000 இருக்குன்னா 2.5 எத்திரியமோட பிரைஸ் என்ன நீங்க யோசிச்சுக்கோங்க. ஸோ இங்க கிடைக்கிற 1.92 ப்ராஃபிட் அண்ட் 0.32 ப்ராஃபிட் ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா 2.2 சம்திங் ப்ராஃபிட் வரும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட 40,000 பக்கம் உங்களுக்கு வருது. ஸோ நம்ம இந்த 1.92 ப்ராஃபிட் எப்படின்னா இந்த நம்ம பிசினஸ்ல வந்த அமௌண்ட் எடுத்து தான் நம்ம டெவலப் பண்றோம். நம்ம கையிலிருந்து காசு நம்ம போட மாட்டோம். இந்த ரெட் கலர் பாக்ஸ்ல இருக்க 0.08 மட்டும் தான் நம்ம கையிலிருந்து போட்டிருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது 4வது லெவல் நீங்க மூவ் பண்ணிட்டீங்கன்னா 0.64 கொடுத்து இந்த 8 பீப்புளுக்கு கீழே 2 பேர் ஜாயின் பண்ணுவாங்க. அந்த 16 பேர் கொடுக்குற 4வது லெவல் இன்கம் அதாவது டொனேஷன் உங்களுக்கு 0.64 வரும். அங்க மட்டுமே உங்களுக்கு 10 எத்திரியம். ஸோ ஒரு பேசிக்கா என்ன சொல்வேன்னா வந்த எத்திரியமே நீங்க அந்த டைம் எடுத்துக்கலாம், எல்லாருமே எடுத்துருவாங்க. பட் இதை நீங்க சேர்த்தி வச்சீங்க அக்யூமுலேட் பண்றதுக்கான கரெக்டான ஒரு டைம்னு சொன்னேன் நான். அந்த மாதிரி வச்சீங்கன்னா ஒரு எத்திரியம் 1,00,000 போகும்போது அட்லீஸ்ட் ஒரு 10 எத்திரியம் வச்சிருந்தா கூட உங்களுக்கு ஒரு மாச சம்பளம் 10 லட்சம் ரூபா. ஸோ 64 டேஸ்க்கு வருதா, நீங்க 5 lakhs ஒரு மாசத்துக்கு 5 lakhs நீங்க ஏர்ன் பண்ணுவீங்க. ஸோ ஒரு 64 டேஸ் என்ன ஏர்ன் பண்றீங்களோ அதுதான் நெக்ஸ்ட் 64 டேஸும் நீங்க ஏர்ன் பண்ண போறீங்க. எல்லாருமே எக்ஸ்டெண்டுங்கிற ஒரு ப்ராசஸ் பண்ணும்போது உங்களுக்கு இதே இன்கம் தான் திரும்பி திரும்பி வந்துட்டு இருக்கும். லைஃப் டைம் இன்கமா உங்களுக்கு வரும். ஸோ புதுசா வரவங்களுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த 4 லெவலை கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அதுலயே உங்களுக்கு 10 எத்திரியம் வந்துருது. நீங்க மட்டும் இல்ல, உங்களுக்கு கீழே அறிமுகமான எல்லாருமே இந்த 10 எத்திரியம் எடுத்துருவாங்க உங்களால அப்படின்னு தான் சொல்றோம். ஸோ 5வது லெவல் 6வது லெவல் நம்ம மூவ் பண்ணலாம். செகண்ட் 64 டேஸ்ல நம்ம போயிடலாம். ஸோ 5th லெவல் நீங்க மூவ் பண்றீங்க அப்படின்னா வந்து அந்த 10.24 டொனேஷன்ல இருந்து வெறும் 1.28 மட்டும் நீங்க கொடுப்பீங்க. ஆரம்பத்துல இருந்து எண்ட் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா மொத்தமா 20 எத்திரியம் தான் டொனேட் பண்ணிருப்பீங்க. ஆனா ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு 3,500 எத்திரியமா உங்களுக்கு வரப்போகுது. ஸோ 6th லெவல்ல 32 பீப்புள் கொடுக்குற 1.28 டொனேஷன் உங்களுக்கு 40 எத்திரியமா வரும். அதுல இருந்து அடுத்த லெவல் போறதுக்கு 2.56 எத்திரியம். ஸோ இங்க 38 இது எல்லாமே நீங்க ஆட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு பெரிய ஒரு தொகையா வரும். ஸோ 5th லெவல்ல இருந்து ரியல் ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்டோட ரியல் டைமே நீங்க தான் ஆரம்பிக்க போகுது. ஸோ ஒவ்வொருத்தருமே 1.28 எத்திரியம் டொனேட் பண்ணும்போது நீங்க அது விலை ஏறும் போது அதோட பிரைஸ் என்னன்னு நீங்க யோசிச்சுக்கலாம். ஸோ 6th லெவல்ல 2.56 எத்திரியம் கொடுத்து நம்ம ஜாயின் ஆயிட்டோம் அப்படின்னா 64 பீப்புளுமே 2.56 எத்திரியம் கொடுத்து அவங்களும் 6th லெவல் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அங்க மட்டுமே நம்மளுக்கு 163 எத்திரியம் வந்து நம்மளுக்கு வந்துடும்.
ஸோ நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான 5.12 டொனேஷனையும் கொடுத்து அடுத்த லெவல் போகிறதுக்கு 10 கொடுத்தாலும் நம்மளுக்கு கடைசியில் இங்கே 8th லெவலில் 2621 எத்திரியம் இருக்கு. ஸோ இந்த 0.32 1.92 எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 3500 எத்திரியம் உங்களுக்கு வரும். இதுதான் 8 லெவல். இந்த 8 லெவல் நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் அச்சீவ் பண்ணுறது ஒரு 4th லெவல் அப்படின்னா நீங்க திருப்பி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது நீங்க 4th லெவல்ல தான் இருப்பீங்க. திருப்பி ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்து ஆரம்பிக்க மாட்டீங்க. அண்ட் நீங்க ஜாயின் பண்ற 2 பேர் அவங்களும் அங்கேயே தான் இருப்பாங்க. ஒரு ஐடி நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா அது ரிமூவ் பண்ண முடியாது. ஆஸ் பர் பிளாக் செயினோட டெக்னாலஜி படி நீங்க ஒரு ஐடியை பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ரிமூவ் பண்ண முடியாது. அதுதான் இந்த பிசினஸோட ஒரு பியூட்டி. ஏன்னா இங்க யாரையுமே நம்பி நம்ம வரப்போறது கிடையாது. அப்படி இருக்கும்போது யாரையுமே நம்ம இங்க ஒதுக்கி வைக்க முடியாது. ஒரு கம்பெனி நீங்க போய் ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்க வேலை நல்லா செய்யலைன்னா உங்களை ரிமூவ் பண்ணிடுவாங்க, கம்பெனியை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவாங்க. ஒரு வேலை நல்லா செஞ்சீங்கனாலுமே பொறாமனால உங்களை வெளியே அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இங்க உங்க ஐடிக்கு நீங்க தான் ஓனர், நீங்க தான் உங்க ஐடிக்கு நீங்க தான் எம்டி. அப்படி இருக்கும்போது நீங்க கீழே அந்த 2 ரெஃபரல்ஸ் கொடுக்கும்போது நம்மளுக்கு மொத்தமாவே 510 ஸ்லாட் தான் இருக்கு. நம்மளுக்கு கீழே வர 510 வேலட்ஸ்க்கு தான் நம்ம இன்டராக்ட் பண்ண போறோம். அந்த 510 வேலட்டுமே ஜெம் ஆஃப் வேலட்டா இருந்தது அப்படின்னா உங்க ஃபியூச்சருக்கான ஒரு நீங்க வேலைக்கே போக தேவையில்ல. ஷார்ட்டா சொல்லணும்னா அதான். ஸோ இதை வந்து டீப்பா தெரிஞ்சவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தனால இந்த ஒரு பிபிடி ரெடி பண்ணுது. ஸோ இந்த மவுஸ் பாயிண்டர் இருக்க இடத்துல நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே 2 பேர் வருவாங்க. அந்த 2 பேர் கொடுக்குற டொனேஷன் தான் 0.16. இந்த ரெட் கலர் எல்லாமே டொனேஷன்ஸ்க்கான ஒரு நீங்க டெவலப் பண்றது இன்கம் தான். அண்ட் கிரீன் கலர் எல்லாமே உங்களோட ப்ராஃபிட். ஸோ இந்த 2 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அந்த லெவல்ல டோட்டலா நம்மளுக்கு 2 வேலட்ஸ் இருக்கும். லெவல் 2 போயிடுவோம் நம்ம 0.16 கொடுத்து. அந்த லெவல்ல 4 பேர், அந்த 4 பேர் எப்போ நம்மளுக்கு 0.16 லெவல் டொனேஷன் கொடுப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு கீழே 2 பேர் வந்துட்டா அந்த 4 பேர் ஈச் 2 பேரை போட்டாங்கன்னா 8 பேர் வந்துருவாங்க. இந்த 2 4 8 மொத்தமா அந்த 14 வேலட் வந்துருச்சு அப்படின்னா பீப்புள் கிடையாது வேலட். ஏன்னா ஒருத்தர் ஒரு வேலட் போட்டு நிறுத்த மாட்டாங்க, ட்ரைபாட் போடுவாங்க, 3 வேலட் போடுவாங்க, 4 வேலட் போடுவாங்க. ஸோ ஒட்டு மொத்தமா ஒரு 14 வேலட் வந்துருச்சு அப்படின்னா நீங்க போட்டதை விட 4 டைம்ஸ் ப்ராஃபிட் எடுத்துருவீங்க. 0.08 விட 4 மடங்கு 0.32 எடுத்துருவீங்க. ஸோ 3rd லெவல் மூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த 8 பேரை நீங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. ஸோ இனிஷியலி நீங்க 2 பேர்த்த தான் அறிமுகப்படுத்துவீங்க. ஆனா 8 பீப்புளை வந்து இப்போ கான்சன்ட்ரேட் பண்ண போறீங்க. ஸோ இந்த 8 பீப்புள் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணும்போது அவங்க 3 லெவல் இறங்கி இருக்கணும். ஸோ இந்த 16, 32 and 64 அப்படி 3 லெவல் இறங்கிடுச்சுன்னா இந்த 8 பேருமே 0.32 கொடுத்து டொனேட் பண்ணுவாங்க. அந்த லெவல்ல உங்களுக்கு 2.56 எத்திரியம் வரும். ஸோ இப்படிதான் மொத்தமா அந்த லெவல்ல 126 வேலட்ஸ் இருக்கும், நாட் பீப்புள். ஸோ அடுத்த லெவல் மூவ் பண்றதுக்கு வந்து 0.64 அது 4வது லெவல் பீப்புள் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா அவங்களுக்கு கீழே 4 லெவல் இறங்கி இருக்கும். 1 2 3 4 இறங்குச்சுன்னா அந்த 16 பேருமே 0.64 கொடுத்து டொனேட் பண்ணும்போது 10 எத்திரியம். ஸோ இந்த 4 லெவல் இந்த 510 வேலட்டை தான் ஃபர்ஸ்ட் சைக்கிள்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். இது வெறும் ஒரு 64 நாள்ல சாத்தியமான்னு கேட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு வேகமா பண்றீங்களோ எல்லாத்துக்குமே சாத்தியம் தான், எல்லாமே முடியும் தான். நம்ம 510 வேலட்டுங்கிறது 64 நாள்ல கரெக்டா பண்ணிட்டோம் அப்படின்னா இப்ப எல்லாருமே வீட்டுல இந்த கொரோனா டைம்ல ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றோம், இல்ல வேலைக்கு போறவங்களும் இருக்காங்க. பட் நம்ம கிடைக்கிற டைமை யூஸ் பண்ணிட்டோம், அந்த 510 வேலட் நம்ம கரெக்டா ஜெம்மா ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் வர வேலட்ஸ் எல்லாமே நம்ம அவுட் ஆஃப் கண்ட்ரோல். இது வரைக்கும் தான் நம்ம கண்ட்ரோல் இருக்கும். இதுக்கப்புறம் நீங்க ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோ பைலட் மோடுக்கு போயிடும். நீங்க ஃபில் பண்ணாமலே அது ஃபில் ஆயிட்டு இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா நீங்க வந்து கரெக்டான நாலேஜ் கொடுத்து பீப்புளை உள்ள கூட்டிருப்பீங்க. அப்படி இருக்கும்போது கரெக்டா எல்லாருமே அவங்களும் ஃபில் ஆயிட்டு வருவாங்க. ஸோ இந்த கடைசி 8th லெவல் முடியும் போது 1,31,000 வேலட்ஸ் இருக்கும். எல்லாமே ஆட்டோ பைலட் மோட்ல தான் இருக்கும். எல்லாமே அவங்க ஃபில் பண்ண பார்த்துப்பாங்க. நீங்க அந்த 510ங்கிறத மட்டும் ஃபில் பண்ணா போதும். ஸோ இனிஷியலி வரவங்களுக்கு என்ன சொல்றோம், இந்த 2 4 8 மட்டும் முடிங்க. இந்த 14 பேர்த்து கொண்டு வந்துட்டீங்கன்னா இந்த ஒவ்வொருத்தருமே அந்த 14 பேர்த்து நான் கொண்டு வரணும்னு நினைச்சிட்டாங்கனாலே போதும். நீங்க மட்டுமே நினைக்க தேவையில்ல, எல்லாருமே இந்த 14 பேர்த்து நான் கொண்டு வரணும்னு நினைச்சாலே இது ஒரு பெரிய நெட்வொர்க்கா பின்னாடி உங்களுக்கு பில்ட் ஆகும். ஸோ அதனால ஃபில் பண்ற அந்த 2 வேலட்னாலுமே கரெக்டா ஃபில் பண்ணும். ஏன்னா நம்மளுக்கு நேரம் 2 வேலட் தான் நம்மளால போட முடியும், அதனாலதான். ஸோ ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இந்த ப்ராஃபிட் டேபிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல 8 வேலட்ஸ் இருக்கும், கீழே 8 லெவல்ஸ்க்கு வேலட்ஸ் இருக்கும். நம்ம இனிஷியலி கொடுக்கறது மொத்தமா 20 எத்திரியம் தான் கொடுக்குறோம். ஸோ கிவர் பிகம்ஸ் ரிசீவர் அண்ட் ரிசீவர் பிகம்ஸ் கிவர். நம்ம கொடுக்கறது மூலமா நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ ஒரு பேசிக் ஸ்ட்ராட்டஜி இப்போதான் சொன்னேன். நம்மளுக்கு கொடுக்குற அந்த 2 பேரை ப்ராப்பரா நாலேஜ் ஷேரிங் பண்ணி உள்ள கூட்டு வந்துட்டோம் அப்படின்னா அவங்கள வந்ததுக்கு அப்புறம் நம்ம கான்சன்ட்ரேட் டில் 14 இந்த 14 பீப்புள் வர வரைக்கும் 2 4 8 இந்த 3 லெவல் இறங்குற வரைக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னாலே போதும், நம்ம வந்து சக்சஸ் ஆயிருவோம் இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ வந்து டபுளிங் எஃபெக்ட், டபுள் வேங்கிறது இரட்டை வழி சாலை. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பேர் வந்துட்டா 0.08 எத்திரியம் நம்மளுக்கு வரும். இது ஒரு எக்ஸ்போனென்ஷியல் growth தான், ஈக்குவல் growth தான். நீங்க மட்டுமே க்ரோ ஆயிட்டு இருக்க மாட்டீங்க, நீங்க கூட்டு வர பீப்புள் ஒருத்தரை நம்ம ரெஃபர் பண்றோம் அப்படின்னா நம்ம பேரு கெடாத அளவுக்கு நம்ம அந்த ப்ராஜெக்ட்ல உங்களை கூப்பிடணும். ஸோ இங்க நீங்க தைரியமா ரெஃபர் பண்ணலாம். நீங்க பேர் கெட்டு போயிருமா அப்படின்னு நீங்க நினைக்க தேவையே இல்லை.
ஏன்னா நீங்க வளர்றதை பொறுத்து தான் அவங்களோட வளர்ச்சி, அவங்க வளர்றதை பொறுத்து தான் நீங்க எல்லாருமே மியூச்சுவலா இருக்கிறனால எல்லாருமே ஈக்குவலா நீங்க சம்பாதிக்க போறீங்க. ஸோ 8 லெவல்லையுமே 3500 எத்திரியம் நீங்க ஏர்ன் பண்றதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் தான் இது. ஸோ இது வந்து ஒரு 2/8 ஃபோர்ஸ் மேட்ரிக் சிஸ்டம்ல இருக்கு. மொத்தமா 510 வேலட், இந்த 2 வேலட்ல இருந்து ஆரம்பிச்சு 510 வேலட் 8 லெவல்ஸ்க்கு நீங்க ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 3500 எத்திரியம் அப்படிங்கிறது கடைசி லெவல்ல 2621 எத்திரியம் வரும். அந்த ஒட்டு மொத்தமா ஆட் பண்ணீங்கன்னா 3500 எத்திரியம் உங்களுக்கு வந்துடும். ஸோ வில்லிங்லி, ஹாப்பிலி, சின்சியர்லி நம்ம கொடுக்கறது மூலமா நம்மளுக்கு கிடைக்குது. நம்ம ஒரு டொனேஷன் பண்றோமா, கீழே 2 வருது. அதுக்கடுத்து 2 எல்லா லெவல்லையுமே 2 பேர்த்தோட இன்கம் தான் மேல கொடுக்க போறோம். அண்ட் நம்மளுக்கு கீழே மல்டிபிள் இன்கம்ஸா வருது. நம்ம கொடுக்கறது பார்த்து தான் மத்தவங்க கொடுப்பாங்க. நம்ம கொடுக்காம மத்தவங்களுக்கு கொடுக்க சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு இங்க கிடைக்காது. ஸோ நம்மள மாதிரி தான் இந்த கம்யூனிட்டி இருக்கும். நம்ம வந்து ஒரு மாதிரி இருந்துட்டு கம்யூனிட்டி எப்படி இருக்க சொன்னோம்னா கண்டிப்பா அவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம கரெக்டா இருந்துட்டோம் அப்படின்னா பீப்புள் கரெக்டா நம்ம சொல்லலாம். ஸோ ரெஃபர் டு, அந்த 2 பேர்த்த ரெஃபர் பண்ணிட்டு அவங்கள எம்பவர் பண்ணுங்க. அவங்கள வந்து நீங்க வந்து பாஸ் பண்ணக்கூடாது. லீடர், நீங்க ஒரு லீடரா இருந்தா உங்களை வழி நடத்தி கொண்டு போகணும். ஸோ அதுக்கான ஒரு கரெக்டான ஒரு டேர்ம் தான் அது, எம்பவர் தெம் டு ரெஃபர் டு. அவங்க 2 பேர்த்த கொடுக்கறதுக்கு நீங்க அவங்க கூட சப்போர்ட்டா இருந்து எம்பவர் பண்ண போறீங்க. ஸோ ஒரு சிம்பிள் ப்ராசஸ் தான். நம்ம ஜாயின் பண்ணிட்டு 2 பேர்த்த ரெஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் 2 பேர்த்த ரெஃபர் பண்ண உடனே நம்மளுக்கு 0.16 எத்திரியம் வந்துடும். நம்ம லெவலப் பண்ணிப்போம். அதான் அப்கிரேட். அதை டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பண்ணதை கீழே இருக்கவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதான் டூப்ளிகேட் ப்ராசஸ். ஒரு 3 ப்ராசஸ்ல ஒரு 5-10 வேலட்ஸ் நீங்க ஃபில் பண்ற ஒரு பொட்டன்ஷியல் ப்ராஜெக்ட் அது. இத்தனை நேரம் நான் சொன்னது தான் இங்க ஒரு வேர்டிங்ஸா போட்டிருக்கு. ஃப்ரம் லெவல் 1, ரைட் ஃப்ரம் லெவல் 1 டு லெவல் 8 நம்மளுக்கு எவ்வளோ இன்கம்ஸ் வரும் அண்ட் அதோட டோட்டல் சம் என்ன, அதோட ப்ராசஸ் என்ன, எல்லாமே இங்க இருக்கு. 0.08 எத்திரியம் கொடுத்துட்டு 3500 எத்திரியம் நம்ம அக்யூமுலேட் பண்ற ஒரு ப்ராஜெக்ட் தான் இது. ஓகேங்களா? ஸோ ஒரு 64 டேஸ்ல ஜஸ்ட் பை கிவிங் 20 எத்திரியம் நம்ம வந்து இங்க ஒரு 3500 எத்திரியம் வந்து நம்மளுக்கு கிடைக்க போகுது. எல்லாமே நம்ம பிரைவேட் டிஜிட்டல் வேலட்ல தான். இங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ட்ரஸ்ட் வாலெட்டை இன்ஸ்டால் பண்ண போறோம். முக்கியமா அந்த 12 வார்த்தை அந்த ட்ரஸ்ட் வாலெட்டை இன்ஸ்டால் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு 12 செட் ஆஃப் ஃப்ரேஸ் வரும். அந்த 12 வார்த்தையை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. இது நம்ம பெரிய இன்கம் எடுக்க போறதுக்கான ஒரு கஜானாவோட சாவி தான் அந்த 12 வார்த்தை. அதை ஷேர் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பிளாக் செயினும் சரி, உங்க போனும் சரி, ஒரு செக்யூர்டான என்விரான்மெண்ட்ல தான் இருக்கு. அந்த 12 வார்த்தையை நீங்க ஷேர் பண்ணாத வரைக்கும். ஸோ நீங்க ட்ரஸ்ட் வாலெட்ல இந்த பிளே ஸ்டோர்ல வந்து ட்ரஸ்ட் வாலெட் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிளே ஸ்டோர்ல மட்டும் தான் இருக்கும். வேற யாருமே லிங்க் ஷேர் பண்ணி உங்களை டவுன்லோட் பண்ண சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. பிளே ஸ்டோர்ல ட்ரஸ்ட் கிரிப்டோ வாலெட்டை டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் பேஜ்ல இப்படிதான் இருக்கும், கிரியேட் நியூ வாலெட் இல்லாட்டி ஆல்ரெடி ஹேவ் அ வாலெட், இந்த 2 ஆப்ஷன் கேட்கும். நீங்க புதுசா ஜாயின் பண்றீங்க அப்படின்னா கிரியேட் நியூ வாலெட் கொடுத்துருங்க. இல்ல இன்னொரு புது வாலெட் கிரியேட் பண்றதுனாலும் கிரியேட் நியூ வாலெட் கொடுத்துருங்க. வேற ஏதாவது வாலெட் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க இந்த வாலெட் இந்த ஆப்ஷனை கொடுங்க, ஐ ஆல்ரெடி ஹேவ் அ வாலெட் கொடுத்துருங்க. அப்படி பண்ணிட்டீங்கனாலே நீங்க வாலெட் கிரியேட் ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ண சொல்லும். அப்பதான் நீங்க அனுப்பும் போது நோட்டிஃபிகேஷன் வரும், உங்களுக்கு பணம் வரும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். அதை எனேபிள் பண்ணி விட்டுருங்க. ஸோ இங்க வந்து இந்த ட்ரஸ்ட் வாலெட்ல நீங்க எத்தீரியம், பிட்காயின் என்ன கரன்சி வேணாலும் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ப்ராஜெக்ட்ல எத்தீரியம் பண்றோம். அண்ட் இங்க வந்து பாஸ்கோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை வந்து அட்வான்ஸ் செட்டிங், செக்யூரிட்டி இன்னும் பலப்படுத்துறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் அது. இந்த பாஸ்கோடை நீங்க கொடுத்து எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 6 டிஜிட் பாஸ்வேர்டை நீங்க போட்டு வச்சுக்கலாம். உங்களை தவிர உங்க போன்ல அந்த பாஸ்வேர்டை போடாம யாராலையும் திறக்க முடியாது. ஸோ இங்க கரன்சி ப்ரிஃபரன்ஸும் கொடுத்துருக்காங்க. இது வந்து டாலர்ஸ்ல தான் இருக்கும் டிஃபால்ட்டா. இந்த கரன்சி நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டா ஐஎன்ஆரா மாத்தி நீங்க எவ்வளவு கரன்சிங்கிறது இந்த ருபீஸ் சிம்பிள் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த காப்பி, அது வந்து இந்த வேலட் அட்ரஸ் வந்து இந்த காப்பிங்கிற பட்டன்ல தான் இருக்கும். நம்மளோட வேலட் அட்ரஸ் எல்லாத்துக்குமே அது யூனிக்கா இருக்கும். அதே மாதிரி தான் அந்த 12 வார்த்தையும். நீங்க ஒரு தடவை பேக் போயிட்டு வந்தா கூட அந்த 12 வார்த்தை அப்ப கூட மாறும். எல்லாத்துக்குமே சேமான 12 வார்த்தை வராது. ஸோ இந்த சைன் அப் ப்ராசஸ் எல்லாமே ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிருக்கு. உங்களோட அப்ளைன் வந்து உங்களுக்கு கண்டிப்பா சொல்லுவாங்க. நீங்க ஐடி போடுற வரைக்கும் உங்க கூட இருந்து சைன் அப் ப்ராசஸ் எல்லாம் சொல்லி ஐடி போட வச்சுட்டு தான் உங்களுக்கு பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு ப்ராசஸ் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்டா ஒரு 3 வீக்ஸ்ல, அதாவது ஒரு 1 வீக்ல 3 லெவல் டொனேஷன், 3 லெவல்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்றது தான் இந்த ஒரு நோக்கமே நம்மளுக்கு. 3 லெவல்ஸ்னா ஒன்றும் இல்லை, அந்த 2 4 8 இந்த 14 பேரை நம்ம வந்து ஒரே வாரத்துல முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த வாரத்தை நம்ம வந்து அந்த 14 பேர்த்தையுமே கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அந்த 14 பேரையுமே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா அவங்க ஒரு வாரத்துல முடிப்பாங்க. இந்த 64 டேஸ்ல நீங்க வந்து இந்த 10 எத்திரியம் எடுக்கிறதுக்கான ஒரு பொட்டன்ஷியல் ப்ராஜெக்ட் தான் இது. ஸோ நான் ஆரம்பத்துல சொன்னதுதான், இந்த ஃபர்ஸ்ட் லெவலுங்கிற வேலட் தான் நம்ம வந்தோடனே என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு லெஃப்ட்ல ஒருத்தரையும் ரைட்ல ஒருத்தரையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணுவோம். அவங்க கொடுக்குற 0.08 எத்திரியம் டொனேஷன் வந்து நம்மளுக்கு இன்ஸ்டன்டா வந்துடும். யாருக்கும் போயிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளுக்கு இன்ஸ்டன்டாவே வந்துடும். அதை நீங்க வந்து அந்த மூவ்மெண்ட்டை நீங்க பாத்துக்கலாம். அப்படி வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம லெவல் 2 மூவ் பண்ணிடுவோம். நம்ம வந்துருச்சுன்னு அப்படின்னா நம்ம லெவல் 2 லெவலப் பண்ணி லெவல் 2 மூவ் பண்ணிடுவோம். நம்மளோட காசு எங்க போகுது அப்படின்னா நம்மளுக்கு 2 லெவல் மேல இருக்கிற அப்ளைனுக்கு போகுது. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லெவல் அப்ளைனுக்கு வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது கொடுத்துருவோம்.
அண்ட் நம்மளுக்கு 2வது லெவல் பீப்புளுக்கு தான் நம்ம கொடுக்க போறோம் அந்த 0.16 டொனேஷன். அது எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, நம்மளுக்கு கீழே அந்த 2 பேருமே 2 பேர்த்த ஜாயின் பண்ணுவாங்க. அது 4 பேர். அவங்க கொடுக்குற டொனேஷன் அதே மாதிரி இவங்களுக்கு வரும், நம்மளுக்கு வராது. அவங்க 0.08 கொடுக்கும்போது இவங்களுக்கு வரும். அண்ட் இவங்க எல்லாருமே இந்த 4 பேருமே டெவலப் பண்ணும்போது, ஸோ இந்த 4 பேருமே இவங்க இந்த 2 பேர் டெவலப் பண்ணா நம்மளோட ஃபர்ஸ்ட் அப்ளைனுக்கு போகும். நம்மளுக்கு மேல இருக்கவங்களுக்கு அது போகும். அண்ட் இந்த 4 பேர் கொடுக்குற டொனேஷன் அது நம்ம எல்லாத்துக்குமே வரும். ஸோ அவங்க 2 பேரை ஜாயின் பண்ணுவாங்க. அந்த 8 பேருமே 0.08 கொடுத்து வரும்போது இந்த 4 பேத்துக்குமே இன்கம் வந்துடும். அவங்க எல்லாருமே 0.16 கொடுத்து டெவலப் பண்ணும்போது அது நம்மளுக்கு வரும். ஸோ அது வந்துட்டாலே நம்மளுக்கு 0.64 எத்திரியம் வந்துடும். அதுல இருந்து பாதி 0.32 மட்டும் கொடுத்து நம்ம டெவலப் பண்ணி 3rd லெவலுக்கு போயிடுவோம். அது யாருக்கு போகும்னு பாத்தீங்கன்னா இந்த மேல 3 லெவலுக்கு மேல இருக்கவங்களுக்கு போகும். ஸோ இந்த 3வது லெவல், இந்த 3 லெவல் மேல இருக்கவங்க வந்து எலிஜிபிளா இல்ல, அவங்க 3rd லெவல் போல அப்படின்னா அது இன்னொரு 3 லெவல் ஸ்கிப் ஆகும். ஸோ நீங்க 2வது லெவல் இன்கம் மேல கொடுக்குறீங்கன்னா அவங்க எலிஜிபிள் இல்லைன்னா அப்படின்னா இன்னும் 2 லெவல் ஸ்கிப் ஆகும். அதான் இந்த பிளாக் செயினோட பியூட்டி. ஸோ எல்லாருமே இங்க டெவலப் ஆயிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ ஸ்கிப் ஆன இன்கம்லாம் நீங்க வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்க அவசியம் இல்லை. அப்படி இருந்ததுன்னு வைங்களேன், உங்களை வந்து டெவலப்ங்கிற ஐடியாவே சொல்லி கொடுக்க மாட்டாங்க. நீங்க ஜாயின் பண்ணிட்டு பீப்புளை ஜாயின் பண்ணுங்க தான் சொல்லுவாங்க. நீங்க டெவலப் பண்ணுங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ எல்லாருமே டெவலப் பண்ணாதான் இன்கம் வருதுங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் தான் இது. நீங்க வந்து டெவலப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க, இவர் டெவலப் பண்ணாருன்னா அந்த இன்கம் இவருக்கு வந்துடும். அப்படி இல்லைன்னா இன்னொரு 3 லெவல் ஸ்கிப் ஆகும். அது எதுக்கு பண்றோம், இந்த 3rd லெவல் எதுக்கு பண்றோம் அப்படின்னா, இந்த 8 பேருமே லெவல் 3 போகும்போது அந்த இன்கம் நம்மளுக்கு வரனால தான் அந்த லெவல் 3 டெவலப் பண்ணி வச்சுக்கிறோம். எலிஜிபிலிட்டி கேட்டகரி வரதுக்காக தான் நம்ம பண்றோம். ஸோ ஒரு வெறும் 14 என்ரோல்மெண்ட்ஸ், வெறும் ஒரு 14 பேர் வந்துட்டாலே நம்மளுக்கு நம்ம போட்டதை விட 4 டைம்ஸ் ப்ராஃபிட். நம்ம 3.2 எத்திரியம் சம்பாதிச்சிருவோம், 0.32 எத்திரியம் சம்பாதிச்சிருவோம். அண்ட் நம்ம 3rd லெவல் மூவ் பண்ணிட்டோம்னாலே 2.56 எத்திரியம் நம்ம வந்து சம்பாதிக்கிறதுக்கான ஒரு எலிஜிபிள் கேட்டகரிக்கு வந்துருவோம். ஸோ ஒரு ஸ்ட்ரிக்ட் வார்னிங்கா எடுத்துக்கலாம் எல்லாருமே. நம்ம பீப்புளை நம்ம கூட ரெக்ரூட் பண்ணக்கூடாது. நம்ம பீப்புள் எல்லாம் ஜாயின் பண்ணுங்க, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நீங்க கூப்பிட வேணாம். நம்ம போன்ல 400-500 கான்டாக்ட்ஸ் இருந்தாலுமே அதுல இருந்து ஒரு 2 பெஸ்ட்டை நீங்க சூஸ் பண்ணுங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யாரு கரெக்டா இருப்பாங்கன்னு நம்மளோட தாட் ப்ராசஸ் இருக்கும். நம்ம யாரை நினைச்சு வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேரை மட்டுமே ஜாயின் பண்ணுங்க. நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலுமே பரவாயில்ல, அவங்க இதுக்கு செட் ஆக மாட்டாங்க அப்படின்னா விட்டுருங்க. அவங்கள ஃபோர்ஸ் பண்ணவோ அவங்கள புரிய வைக்க முடியும், ஆனா கம்பல் பண்ணக்கூடாது. அவங்கள வந்து ஒரு கேள்வி கேட்டாங்கன்னு வைங்களேன், நம்ம கிட்ட டவுட்ஸா கேட்டா பரவாயில்ல, நம்மள கேள்வி கேட்டு இது இப்படி இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ற பீப்புளை நம்ம கூட வச்சுக்க தேவையில்லை. ஸோ இது யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் வேணா பண்ணலாம். ஒரு மாஸ்க் நடத்துறவங்களோ, சர்ச் நடத்துறவங்களோ, டெம்பிள் நடத்துறவங்களோ, எஜுகேஷனல் பீப்புளோ, ஸ்டூடெண்ட்ஸோ, இல்லாட்டி பிசினஸ் பீப்புள் இருக்கவங்க, எம்எல்எம் பீப்புள் இருக்கவங்க, யார் வேணா பண்ணலாம். பேரண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாருமே பண்ணலாம். ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் இருந்து எல்லாருமே இதை பண்ண முடியும். ஸோ ஒரு கீப் இட் சிம்பிள். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பிளே ஸ்டோர்ல ட்ரஸ்ட் வாலெட் டவுன்லோட் பண்ணோம். அதுக்கு 0.1 எத்திரியம் லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அது எதுல லோட் பண்ணலாம்னா, நம்மளுக்கு ஆன்லைன் மார்க்கெட்ஸே இருக்கு. நீங்க மார்க்கெட்லயே எத்திரியம் வாங்கிக்கலாம். இந்தியன் கேஷா பே பண்ணி எத்திரியம் வாங்கிக்கலாம். இல்லாட்டி நம்மள ரெஃபர் பண்ண ஒருத்தர் எங்காவது வாங்கியிருப்பார்ல, அவரு எங்க வாங்கினாருன்னு சொல்லுவாரு, நம்மளும் அவங்க கிட்டே வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டோம்னா நம்ம ஐடி போடுற வரைக்கும் கூட இருப்பாங்க. அண்ட் நம்மளை டெவலப் பண்ற வரைக்கும் அவங்க கூட இருப்பாங்க. அது பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இந்த லெவல் ப்ராசஸ்லாம் ஆரம்பிச்சிருவோம். நம்ம ஐடி போடுறதுக்குலாம் ஆரம்பிச்சிடலாம். ஸோ 24 hours நம்மளுக்கு வந்து சப்போர்ட் இருக்கு. ஜூம் மீட்டிங்ஸ் மூலமாகவும் இருக்கு. குளோபல் வினர்ஸ் டீம் வந்து டெய்லியுமே எடுக்கிறாங்க. சண்டேஸ் கூட விடாம டயர்லெஸ் ஒர்க். டெய்லியுமே சண்டேஸ் ஒர்க். அவங்களுக்குமே ஃபேமிலி எல்லாமே இருக்கும். பட் ஒரு டைம் நம்மளுக்கு இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. 1 hourனா நாலேஜ் ஷேரிங் அப்படின்னு சொல்லிட்டு 7:30 to 8:30 ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் டாக்டர் மதி வராரு, வீக்லி ஒன்ஸ் அவர் வராரு. அவர் வந்து உலகம் ஃபுல்லா பேசிட்டு வந்து இங்க வந்து நம்மளுக்கு அவரோட நாலேஜ் ஷேர் பண்றாரு. எதுல நம்மளுக்கு பெஸ்டா இருக்கோ நம்ம எடுத்துப்போம். ஜூம் மீட்டிங் தராங்க, வூம் மீட்டிங்கும் தராங்க. நம்ம யுனைட்டடா ஒரு ஃபேமிலியா நம்ம இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். மற்ற ப்ராஜெக்ட்ஸை உள்ள வந்து அலோவ் பண்றது இல்ல. இதோட பொட்டன்ஷியல் என்ன, இதோட பெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம பண்றோம். இதையும் ஒரு அட்வர்டைஸ்மெண்டா பண்ணல. அட்வர்டைஸ்மெண்டா பண்ணியிருந்தா இன்னொரு ஒரு ஃபேமஸ் ஆக்கி, இப்பவே ஃபேமஸா தான் இருக்கு. எல்லா பார்ட் ஆஃப் த வேர்ல்டையுமே யூஸ் பண்றாங்க. இதை வந்து ஒரு ஓப்பன் அட்வர்டைஸ்மெண்டா நம்ம பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இதுக்கு தேவையான பீப்புள் தான் நம்ம வந்து உள்ள ஜாயின் பண்ண போறோம். ஸோ நம்ம என்ன பண்றோம், நம்ம தொடக்கமும் முடிவும் நம்மளுக்கு கண்ணில் தெரியுது. நம்ம கடைசியில என்ன ஏர்ன் பண்ண போறோம், கடைசியில என்ன லெவல்ல போய் நிக்க போறோம், எல்லாமே நம்மளுக்கு இங்க வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கு. ஸோ ஒரு ஆரம்பமும் முடிவும் நம்ம கையில தான் இருக்கு. ஸோ நம்ம ஒரு கொடுக்கறதன் மூலமா நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு இன்கமா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. ஸோ டபுள்வே ஆரம்பிங்க. எல்லாமே ஒரு கனவா இருக்காம ஒரு ஒரு சக்சஸ்க்கான ஒரு வழிதான் இது. ஸோ ஸ்டார்ட் டபுள்வே அண்ட் கெட்டிங் யூ சக்சஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ அன்மியூட் பண்றதுக்கு அலோவ் பண்ணிட்டேன். தேங்க்யூ ஸோ மச்.